கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 145வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நம்மை ஆராதிக்கிற, நம்மை நேசிக்கிற, நம்ம மீது அன்பு வைத்து நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய அவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தர் இரக்கமுமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் வல்லமை உள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உருக்கத்தை குறித்து சில வார்த்தைகள் நான் உங்களோடு பேசி செபிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மீது கர்த்தர் மனது உருகினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, டீச்சிங் கொடுக்கிற ஒருவர் சொல்லாவிட்டால் இன்னொருவர் அறிய முடியாது என்று சொல்வார்கள். ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் இல்லாததுனால மேய்ப்பர்கள் ஒரு மந்தை, ஒரு ஆடு சரியான மேய்ச்சலை, திருட்டுத்தனமா அல்ல, சரியான மேய்ச்சலை கண்டடைந்து அதை நடத்துகிறவன் ஒருவன் இருந்தால்தான் அதுக்கு சரியாகும். அதே போல மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் தொய்ந்து போகிறதை பார்த்து கர்த்தர் மனது உருகினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவருடைய கிருபையினால ஒரு சபையை தெரிந்தெடுத்து ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். என்னையும் ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் சில காரியங்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர், உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி. அல்லேலூயா. நியாயாதிபதி காலங்களில் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி, ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் உருவாக்குவார். முந்தின வசனத்தில் மேய்ப்பன் இல்லாமல் ஜனங்கள் சிதறி உண்டு பரிதவிக்கிறதை பார்த்து கர்த்தர் மனது உருகினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் உருவாக்கினார். முதலாவது மோசேயை உருவாக்கினார், இரண்டாவதாக ஜோசுவாவை உருவாக்கினார். அந்த தலைமுறையில் கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கிதியோன் அப்படி தொபோரால் இப்படியாய்ப்பட்ட பெண்கள் ஆண்கள் என்று நிறைய நியாயாதிபதிகள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். அவர்களுடைய காலத்துக்கு பிறகு பின்னும் ஜனங்கள் மேய்ப்பன் சரியில்லாததுனால அவர்கள் வழி தப்பி போய் பாவம் செய்தார்கள். அப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர், அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிக்கை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிதியோனுக்கு முன்னால ஜோசுவா காலத்துக்கு பிறகு இடைப்பட்ட நேரத்தில் ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே மீதியானியரை கர்த்தர் எழுப்பினார். மீதியானியர் கொடுமை உள்ளவர்கள், பெலிஸ்தரை போல. அப்படியாய்ப்பட்ட அரக்கம் குணம் உள்ளவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அந்த அறுவடை நாட்களில் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்கள். அவர்கள் புலம்புகிறதை பார்த்து மனது உருகி ஒரு இரட்சகனை, கிதியோனை ஆண்டவர் எழுப்பினார். இப்போ அந்த கிதியோன் காலத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது தான் இந்த வசனம், உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி. ஒருவேளை இந்த கூடாரத்திலே ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாமும் ஆண்டவருடைய மன உருக்கம் ஒரு அவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை. நம்முடைய சுய பலத்தினாலோ நம்ம கொடுக்கிற காணிக்கையினாலோ தாளந்துனால ஆண்டவர் நமக்கு பதில் செய்ய மாட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம முதல் வாசித்தோம், அவர் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன். அப்படி என்றால் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று பாடுகிறோம். அந்த பாட்டின்படி அவருடைய இரக்கத்துக்கு நம்ம கேட்க வேண்டும். இரக்கம் எப்படி வரும்? தம்மை தாழ்த்தும் போது தான் இரக்கம் பிறக்கும். கெஞ்சி கேட்குறோம் இல்லையா? ஒரு மனுஷனுக்கிட்ட கடனாக ரூபா வாங்க போகும்போதே தாழ்மையாய் கேட்டது தான் அவன் மன இறங்கி இருக்குன்னு சொல்லுவான். இல்லைன்னா வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிடுவான்.
அப்படியாய்ப்பட்ட காலத்திலே நம்ம வாழ்கிறோம். அன்பானவர்களே, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய முன்னோர்கள் பாவம் செய்து திமிரெடுத்து நஷ்டப்பட்டு போனதுனால இருக்கிற கொஞ்ச பேர் தேவனிடத்திலே போய் முறையிட்டு, ஆண்டவரே, நாங்கள் முன்னோர்கள் நாங்கள் பாவம் செய்தோம், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும். ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற நீங்களும் இதே மனநிலையில் இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை போன வாரம் ஆராதனைக்கு வந்திருப்பீங்க, அந்த வேலைக்கிழமை தொட்டு இந்த வேலைக்கிழமைக்கு தான் அடுத்தால வந்திருக்கீங்க. ஒரு சிலவர் எல்லாம் பங்கெடுக்கிறீங்க. அப்படி இந்த இடைப்பட்ட 5 நாள் 7 நாள் கேப்பில் நான் ஏதாவது பாவம் செய்திருந்தா மன்னிச்சிரும். செய்திருந்தா இல்லை, செய்திருக்கிறேன் அப்படி சொல்லுங்க. நானும் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஒன்று யோக்கியன்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே, ஏதாவது ஒரு பாவம் என்னிடத்துல இருக்கும், அதை என்னை சுத்தமாக கழுவி ஏற்றுக்கொண்டு என் ஜெபத்தை கேளுன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். அதனால் எல்லாரும் நம்ம பெரிய ஞானியாங்கோ நம்ம அப்படிலாம் ஒன்று சொல்வதுக்கு கிடையாது. ஏதாவது சிந்தையில், எண்ணங்களில், பேச்சில், மறைமுகமாக வெளிப்பரங்கமாக நமக்கு பாவம் இருக்கும். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டது போல நாமும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் செபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மன்னித்து அருளி மனதுருகி அற்புதம் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 16வது வசனம், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அன்பானவர்களே, அந்த காலங்களிலே அவர்கள் கண்ட தெய்வங்களை வணங்கி சோதம் போனார்கள், மோசம் போனார்கள். ஆனால் நாம் பழைய மனுஷர்கள் அதிகமாக பாவம் செய்ய மாட்டார்கள். இப்படியாய்ப்பட்ட விக்கிர ஆராதனை செய்கிறதுல தான் அவர்கள் பெரும்பாலமாக பிடிபடுவார்கள். ஆனால் இப்போ நம்ம நேர் மாற்றம். வேற விக்கிர ஆராதனைலாம் ஒன்றும் செய்ய மாட்டோம், பாவத்தை மட்டும் விட மாட்டோம். அதற்கு ஏற்றாற்போல் தான் செல்லு ஒன்று கையில் இருக்குது. அந்த செல்லை பார்க்கலன்னா சில பிள்ளைகள் வரக்கூடிய வருத்தை பார்க்கணும். இந்த 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 சில மாட்டுக்குள்ளே நாட்டை வயிற்றுக்கு போயிடும். அந்த நாட்டை ஒரு பூச்சி ஒரு மாட்டுக்கு வயிற்றுக்கு போயிட்டு அந்த மாடு அப்படியே கடந்து உருளும் பாருங்கள். வயிறெல்லாம் பொம்மிட்டு அப்படியே கடந்து உருளும். அதே போல் ஒரு மணிக்கு கையில் செல்லு இல்லைன்னா சில பேர் அப்படி தான் இருக்கிறோம். பெரியாளின் சேர்த்தான் சொல்கிறேன். அப்படி ஒரு லெவலுக்கு உலகம் வந்துட்டு, அதனால் எல்லா விதத்திலும் நம்ம பார்க்குறதுல எல்லாம் அதில் அடங்கி இருக்குது. பிரியமானவர்களை, தயவு செய்து கவனிங்க. அதனால் நம்ம போன வாரத்திலேருந்து இந்த 5 நாள் 7 நாளைக்குள்ளே எத்தனையோ அடுக்கடுக்காக பாவம் செய்திருப்போம். இந்த ஜனங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாடினதுனால கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நடுவிலிருந்து பாவத்தை விலக்கிவிட்டு அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனது உருகினார். மனதுருக்கம் உள்ளவர் கர்த்தர் மனது உருகிறார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசைக்கேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். இஸ்ரவேலை ஒரு ராஜா ஒடுக்குறான். அதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வந்தனால கர்த்தர் அதனுடைய வேலையை எடுத்துருவார் அந்த நாட்களில். அப்புறம் பலசாலியான பிரஜாதி ராஜாக்கள் வந்து இஸ்ரவேலை ஒடுக்குவார்கள். அப்படிதான் ஆசைக்கேல் என்கிறவன் இஸ்ரவேலை ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனுடைய 13:23, ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனது உருகி அவர்களை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம கீழே இறங்கி மன்னிப்பு கோரி தாழ்மைப்படலைன்னா அவர் மனது உருகிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருக்கும் இயேசுனா ஒரு 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 இளிச்சவாயன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாதாட்டை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, நமக்கு மனசில் அப்படி இருக்குது. அவர் இயேசு தானே,
என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவார். ஆமாம், ஒரு வேளை இருக்கும், இந்த நாராயண வடிவு மன்னிக்கானோ இல்லையோ இயேசு மன்னிச்சிருவார் அப்படின்னு கூட இருக்கும் கடிந்து சொல்லும்போது. அல்லேலூயா. தயவு செய்து அப்படி இல்லைங்க, அவருடைய இரக்கத்தை நம்ம கேட்போம். நான் ஆரம்பத்தில் இந்த ஆராதனைக்கு முன்னாலேயே சொல்லிட்டு இருக்கேன், பாட்டு வேளையிலே சொல்லுகிறேன், அவர் மனது உருகணும்னா நமக்கும் அவரை குறித்தின ஒரு அன்பு, ஒரு மன உருக்கம், அவரை குறித்தின அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற தியாகத்தை நினச்சி நாமளும் மனது உருகி தன்னை தாழ்த்தும் போது தான், அவர் மீது அன்பு வைத்து நம்ம மனது உருகினால் எந்த பாவமும் நம்மளை முந்தாது, பாவம் உள்ள வராது, அது தானாக நின்றோம். தயவு செய்து நின்றோம். எந்த மனுஷனையும் தேவன் மீது நமக்கு அன்பு குறைகிறதுனால தான் பாவம் பெருகுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 2 ராஜாக்கள் 13:25 நம்ம பார்ப்போமானால், யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான். கர்த்தர் செய்த மனது உருக்கத்துக்கு பிறகு. அல்லேலூயா. பேரு யோவாகாசு, அவனுடைய மகன் யோவாசுக்கு செய்கிறது கர்த்தர். நம்மளை கொண்டு செய்வாருங்க, நம்மளை கொண்டு செய்வார். புகழ்ச்சி நமக்கு செய்கிறது கர்த்தர். அவர் செங்கடலை பிளக்கும்போது அவர் செங்கடலை பார்த்து நீ ஒதுங்கி போன்னு சொல்லலை. மோசையை பார்த்து நான் என்கிட்ட என்ன முறையிடுது, அவன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடிச்சி பேசு, செங்கடலில் பேசுனார். அவன் பேசுனான், கடல் விலகிச்சு. நம்ம பேசும்போது அற்புதம் நடக்கும். பேரு புகழ் நமக்கு தாங்க. நம்மளை கனப்படுத்த விரும்புகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு புரியும்? இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். இதுக்கு நமக்கு அப்படி நம்மளை கொண்டு தான் செய்வார். இயேசுவின் நாமத்தில் எது கேட்டாலும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஓ நாராயணோடு செபிக்கிறோம். அப்படி இல்லை, அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர் தான். ஆனால் பேர் வாங்கிறது நான் பாருங்க, இதில் சொன்னது போல அவன் 3 முறை எதிராளியை அடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பெரிய ராஜ்யத்தை 3 தடவை போரில் ஜெயம் எடுத்தவன் நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இனி பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். இதை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு வைக்கிறவர்களுக்கு அப்பாவுடைய சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். நீங்கள் உங்கள் சொந்த தகப்பனோடு அதிகமாக பாச நேசம் வைத்தால் அந்த தகப்பை உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வீங்க. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி விட்டு இருக்கிறேன், அப்பா வேலைக்கு போச்சுல எல்லாத்தையும் எனக்கு வாங்கிட்டு வருவாங்க, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது உன்னுடைய எதிர்பார்ப்பை பார்த்து அப்படியே அந்த தகப்பன் செய்வார் பாருங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறது போல ஆண்டவரையும் அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். சொந்த தகப்பனை போல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி செய்தால் என்ன நடக்குமாம்? அல்லேலூயா. அந்த 7வது வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். அல்லேலூயா. மெய்யான பாசம் நம்ம பாவத்தில் அசட்டையினால, அவிவிசுவாசத்தினால, நிர்விசாரம் என்பது கொடூரமான ஒரு அழிவை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்துடும். நிர்விசாரம்னா எப்படி? செபிக்கலாம், இருக்கட்டு, நீங்க செபிங்க, நான் மாடியில் போய் நான் தனிச்சபம் பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நடந்து கொண்டு தான் இருக்குது. கர்த்தர் சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போய் ரூமில் அங்கே பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன ஜெபம் நடக்குன்னு. அல்லேலூயா. அதனால் இரட்சகர் எதிர்பார்க்கிறத, அவருக்கு மறைவான சிறுசி ஒன்றுமில்லை. உனக்கு ஞானம் இருக்குது, விவேகம் இருக்குது, அறிவு இருக்குது, சத்துவம் எல்லாம் இருக்குது. நீ ஒன்றும் குறைச்சல் உள்ளவனையும் சொல்லி தப்ப முடியாது. எல்லாம் விவரமாக இருந்து ஆண்டவருக்கு மட்டும் அன்பு கொடுக்காம, அவரை தேடாமல்,
அசட்டை செய்தால் கர்த்தருக்கு வருத்தம் வருமா வராதா? ஏமாற்ற முடியாது. தயவு செய்து அதனால கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்கிறார் என்று சொல்லி நிறைய பேர் ஒரு 5 நாள் பாவம் செய்கிறோம், 6வது நாள் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார். எப்படி இருக்கும்? அதான் பரிகாசம். கர்த்தரை பரிகாசம் பண்ணாதீர்கள். நிறைய பேர் என் கூட ஒருத்தன் கேபிள் வச்சுருந்தான். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, என்னை விட ஒரு படங்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான். மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் கொஞ்ச நாள் நீங்கள் கிழவன் மாமா, நான் வயசு குமரேன், கொஞ்ச நாள் அப்படி இப்படி நடக்கிறேன், அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்குறேன். அது நடக்குமா? அவன் கிழவனாவதுக்குள்ளே கிழவன் நல்ல ஸ்டடியாக இருப்பான், குமரனுக்கு நீரில் ரத்தப்போக்கு. அப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினார். அப்படி ஆயிடக்கூடாது. அதனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். விழுந்து விழுந்து எந்திரிப்பேன்னு சொல்லவே ஒரு தலையில் விழுந்தால் எந்திரிக்க முடியாமல் ஆயிரும். அதனால் அந்த 5 நாள் என்னை இப்போதே ரட்சிப்பின் நாள், இன்றைக்கே ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2 வாசித்து பாருங்கள். இன்றைக்கே இரட்சணியத்தின் நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம விடுதலை பெறுவதற்கு சமயம் ஒன்றும் நாள் பார்க்கக்கூடாது, அவருக்கு சமயம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கே மனம் திரும்புகிறேன், இன்னைக்கே அதை இப்போதே செய்கிறேன். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் நம்முடையது அல்லங்க. அடுத்த துளி மணி நேரம் நமக்கு எதிராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதைத்தான் யோசிக்கணும். இன்னைக்கு செய்த மாதிரி நாளைக்கு செய்துட்டு நாளை கழித்து ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு அப்படி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் போதும். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, பொழப்பு கெடுத்துரும். அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 14:14 பாருங்க. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதிசர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நம்ம வாசித்த நம்ம தலைப்பு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தெரிந்து கொண்ட வார்த்தையின் தலைப்பு மனது உருக்கம். கர்த்தருடைய வார்த்தையும் அதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்கள்னா ஒரு காட்டு பகுதி, மலை பிரசங்கம். மாலை வேளையிலே ஆண்டவர் அந்த மலையின் உச்சியிலே இருக்கிறார், பாறையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். நிறைய பேர் மலையை சுற்றி ஜனங்கள் அமர்ந்து இருக்கிறார்கள். அவருடைய பார்வைக்கு அநேக பேர் வியாதிசர்களாய் இருந்தார்கள். பார்த்து மனது உருகினார். வியாதி அவங்க சரீரத்தில் இருந்தது. நம்ம மனசில் வியாதி இருக்கக்கூடாது, அது பாவம் என்கிற வியாதி. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிந்துடுங்க. மனசுக்குள்ளே ஒரு வியாதி வரும்னு சொன்னால் அந்த பாவ சிந்தனை, அதுதான். அதை குணமாக்குறதுனா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அவர் நமக்கு நம்ம காரியங்கள்லாம் விசாரிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அதுக்கு தகுந்தவாறு நம்மளும் மாறணும். மாறணும் அல்ல, மாறியே ஆகணும். அது கட்டாயம் என்பதை மனதில் உறுதியாக தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு கடந்து போகிறார். அவருடைய ஊழிய பாதையிலே அவர் எரிகோ பட்டணத்தில் அடிக்கடி விசிட் போவார். சீசர்களோடு அவர் ஒரு போக்குவரத்தாய் போகிறார். வழியிலே குருடர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்து இருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இப்போ யோசிப்போம், குருடர்கள் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், எல்லாம் தெரியும். அவர் தெரியாதது போல போவார், நம்மளை சோதித்து பார்ப்பார். நாராயண வடிவு பார்க்குறானா, அந்த குருடன் பார்க்குறானா, போனா போட்டுன்னு இருக்கிறானா? சில குருடன்னு சொல்லுவான், மனசில் எல்லாரையும் கண் உள்ளவனா படைச்சார், என்னை மட்டும் குருடனாக ஆக்கியிருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். அவரை தேடி என்ன பிரயோஜனம்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அப்படி இருக்கிறானா பார்க்கத்தான் நான் நினைக்கிறேன். குருடனை தாண்டி தான் கர்த்தருடைய பாதம் போகிறது. அவர் போகிற வழி அருகே, வழி அருகே, அவர் போகிற வழி அருகே உட்கார்ந்து இருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்வி. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே,
எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் கோபப்படலை, சீனப்படலை. ஏதோ சாபம், அப்படி நான் பிறந்துட்டேன், என்னை குணமாக்க இயேசு வந்து விட்டார், நான் அவரை கூப்பிடு, அவர் எனக்கு விடுதலை தருவார் என்கிற நம்பிக்கையிலே அவன் கூப்பிடுகிறதாக காணப்படுகிறது. இப்போ பாருங்க 31. இப்போ கூட போகிறவங்களை பிசாசு இலக்கி கொடுக்குறான். இந்த குருடன் ஆண்டவர் சத்தம் கேட்டு நின்று அவர்கிட்ட பேசினா எப்படியும் குருட பார்வையை கொடுத்துருவார், தேவன் நாம இந்த ஊரில் மகிமைப்படும், அப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி கூட போகிற ஏவல், அந்த ஏவல் ஆட்களை, சீசர்களை ஏவி விட்டு அவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். நாம் என்ன சொல்வது, நல்லா இருக்கும்போதே, பலமாக இருக்கும், உற்சாகம் இருக்கும்போதே அந்த உற்சாகத்தில் செல்ல தான் பார்ப்போமே தவிர செபிக்க மாட்டோம். இனி ஏதாவது ஒரு சின்ன களைப்பாக இருந்தால் செபிப்போம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அந்த அதட்டலை கேட்டோடனே இவங்களுக்கு வெப்ராளம் வந்துடும். கண்டவன்லாம் நம்மளை திட்டுறான், ஐயா எதுக்கு நம்ம பேசாமல் இருப்போன்னு இருந்திருக்கலாம். அவர்கள் அதையும் மீறி, கவனிங்கங்க, அவனை குச்சப்படுத்தி அவனுடைய இயலாமையை சுட்டி காணிச்சு இப்படிதான் குருட்டு பயிலன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், குருட்டு பயில சும்மா இரு. அவன் இயலாமையை சுட்டி காணிச்சு சொல்லும்போது சோர்ந்து போகலை. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜனங்கள் தானே அதட்டுகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவமானம், பிரச்சனை, போராட்டம், இன்னல்கள், நிந்தைகள் வரும்போது தான் நீ ஜெபத்தை அன்றொருத்த அழணும். அப்பந்தான் அவர் கூட கொஞ்சம் மனது உருகுவார். என் பிள்ளைகள் பல விதத்திலும் வெட்கப்பட்டு இருக்கிறாள் என்று சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அது பாருங்க, அந்த 32வது வசனம் என்ன நடக்குது? இயேசு உடனே நிற்கிறார். நின்று தான் ஆகணும். அதுதான் அவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளம். நீ கூப்பிடும்போது உன்னை தட்டி கழிச்சு, நீ கூப்பிட்டா நான் கேட்க மாட்டேனாக்கும், நீ என்ன கூப்பிடுவது, உனக்கெல்லாம் நான் செவி கொடுக்க மாட்டேன், நீ ஆண்டவர் எங்கேயா சொல்லியிருக்காரா? நிறைய பேருக்கு ஊழியக்காரங்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு நினைப்பு. தவறு. யார் கூப்பிட்டாலும் அதுக்கு சத்தம் கொடுப்பார். நீங்கள் கூப்பிட வேண்டிய முறையில் கூப்பிடலை, அதுதான் அர்த்தம். இப்படி பஸ் பிடிச்சிங்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. வரணும், ஆலயத்துக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆனால் மேக்சிமம் 90% வீட்டிலே நீங்கள் சாதிச்சிடலாம். உனக்கு ஒரு அலைச்சல் மிச்சம். நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நல்ல சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஸ்டெடியாக இருந்து பண்ணியிருந்தேன்னா லைஃப் எங்கேயோ போயிருக்கும். எல்லாத்தையும் இழந்து இன்னொரு மனுஷன் போய் கெஞ்சி நிற்கிற அவல நிலை. இயேசு அந்த குருடர்களை குருடர்கள் என்று அற்பமாய் எண்ணலை. அவன் தாவீதின் குமாரனை நெருக்கி எல்லாரும் சத்தம் போடாதேன்னு சொன்ன பிறகும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டதுனால இயேசு நின்றாருங்க. அவரை நிற்க செய்தது ஒரு சாதாரண கண்ணு தெரியாத பரிதவிக்கப்பட்ட ஆத்துமாவுடைய பாரம், அந்த மன உருக்கம், பாரத்தோடு இயேசப்பா தாவீதின் குமாரனே என்கிற வாஞ்சை அவரை நிற்க செய்தது. அவர் என்ன செய்தார்? நின்றார். அவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். அடுத்தது கூப்பிடுறார். உன்னை கூப்பிடுறார். உனக்கு அந்த பாய்க்கும் தெய்வம் உன்னை கூப்பிடுகிறார். எப்போது கூப்பிட்டார்? பேசாது இருந்து போனார். அவன் பேசாம இருக்கல. தாவீதின் குமாரனை கூப்பிட்டதுனால அவனை அழைக்கிறாருங்க. நீ கூப்பிடுறியா? எத்தனை நாள் கூப்பிட்டுருப்பா, எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருப்பா, எத்தனை நாள் செபித்திருப்பா, எத்தனை நாள் ஆதங்கப்பட்டிருப்பா, எத்தனை நாள் உன் தவறு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பா. அல்லேலூயா. சிந்தித்து பார். வேதத்தை வாசித்திருந்தாதான் உனக்கு தெரியும். ஆண்டவர் அழைத்து அடுத்து அவனுக்கு ஆன்சர் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். மகனே, நீ என்னை கூப்பிட்டாய், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். தெரியும், ஆனாலும் மரியாதை கொடுக்கிறார். நீ என்ன நீ எது கூப்பிட்டா? நீ அப்படி அதட்டியா கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும். உன்னுடைய வாய்மொழியை அவர் கேட்கிறார். உனக்கு பார்வை இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். அவருடைய படைப்பில் இருந்தவதான் உன் பலகினும் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் கர்த்தருக்கு
தெரியும் ஏன் உன்னை குணமாக்கவில்லை. நீ கூப்பிடணும். அதை எதிர்பார்க்கிறார். உன்னை தொடட்டும், வார்த்தை தொடட்டும், இன்னைக்காவது தொடட்டும். அவன் கூப்பிட்டான், அவன் கேட்டாரு, பதில் சொன்னான். ஆண்டவரே, உனக்கு என்ன பலவீனம் இருக்குது ஆண்டவரே? தோள்பட்ட வலியா, நடக்க முடியலையா, பார்வை சரியில்லையா, குறுக்கு வலியா? சொல்லுங்கங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீ செபித்தாதான் அவருடைய சத்தம் கேட்கும். அவர் என்னை குரல் கொடுக்கறது என் காது கேட்டுருங்க, அழாதேன்னு சொல்லுவார். எத்தனை நாளோ அழுது, அவருக்கு பிரியமான நாள் வந்து, மகனே ஏன் அழுகிற, அழாத, உன் அழுகையின் வருத்தத்தை நான் பார்த்துருக்கிறேன், உனக்காக நான் வேதனைப்படுகிறேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கடைசி வசனம், இயேசு மனதுருகி. அல்லேலூயா. அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த குருடனுடைய ஸ்டேட்மெண்ட், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய தாகம், அவனுடைய விருப்பம், விசுவாசம், ஏக்கம், எல்லாத்தையும் அவர் ரசித்து ருசித்து, அதுக்கு பிறகு அவருடைய இருதயம் அப்படி உருகுகிறது, மனது உருகி. இது நாள் வரைக்கும் சிறு பிள்ளையாய் தாயின் வயிற்றிலே பிறந்து, குருடனாக பிறந்து, முதிர் வயது உள்ளவனாகிற வரைக்கும் பார்வையற்றவனாய் இருந்த அவனுடைய நம்பிக்கை குன்றி போகாததுனால ஆண்டவர் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த வசனத்தெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா? குருடனும் கேட்டான், கூப்பிட்டான், பெற்றுக்கொண்டான். இந்த குஷ்டரோகி அவரிடத்தில் வருகிறான். கவனிக்க வேண்டும், நாம அவரிடத்தில் திரும்பணும், அவர் நம்ம பக்கம் திரும்ப மாட்டார். நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே கர்த்தர் வரட்டு நான் வெளியே வரமாட்டேன்னா நடக்காது, நடக்கவே செய்யாது. அவரிடத்திலே நாம தான் திரும்பணும். குருடன் கூப்பிட்டான், குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, வசனம் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். தயவாய் வேண்டிக் கொண்டான்.